ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போகிறோம். நான் வீடியோ போடுறத எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த விஷயம் பிடிக்கலன்னு மட்டும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை மாற்றிக்க முடியுமான்னு பார்க்குறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ நேற்றே நான் அப்லோட் போட வேண்டியது. பாப்பா வாய்ஸ் கொடுக்கவே விட மாட்டேங்கிறா. பெரியவ டிவி பார்த்துட்ருப்பா. சின்ன பாப்பா இப்போ ஜூனில் தான் ஸ்கூல் சேர்க்கணும். அவன் வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்கவே விட மாட்டேங்கிறான். நல்லதாக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஷார்ட் வீடியோ போடுற நிறைய பேர் பார்க்குறீங்க, வியூஸ் வருது. ஃபுல் வீடியோ கம்மியாக தான் பார்க்குறீங்க. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும். வீடியோ போட்டுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு. அப்புறம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். எழுந்திரிச்சு வாசல் பெருக்கிட்டு கோலம் போட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேங்க. ஃப்ரைடேனா சாமி கும்பிட்றது அதெல்லாம் இருக்கும் வேலை. அதை இன்றைக்கி நான் சாமி கூட கும்பிட முடியல. ஏன்னா நான் ஈவினிங்காக சந்தைக்கு போனோம். அந்த சந்தைக்கு போடுற வீடியோ ஷூட் பண்ணி தனியாக உங்களுக்குள்ளே போடுற வீடியோவாக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கணும். அதாவது என்னென்னா, இப்போ கல்யாணம் ஆன புதுசில் இப்போ நம்மளே இப்போ இந்த கஷ்டப்பட்டு ஃபேமிலிலேருந்து வந்திருப்போம். இப்போ வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் பெரிய இடமா இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு வேறு வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு இப்போ நாங்கள் ஓட்டு வீட்டில் இருந்தோம், சொந்த வீடு தான். இப்போ நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறது மாடி வீடு இருந்துச்சு. சரி ஓகே, அவங்க வீடு இருக்குது, சொந்த வீடு இருக்குது அப்படின்னு பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நான் எந்த மெயின் செட்டோடு நான் போனேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கலாம், நல்லா இருக்கலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலாம் அப்படிலாம் நினச்சிட்டு தான் போனேன். ஆனால் அங்கே எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. இப்போ இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வாங்கினேன். இது காஃபி ஃப்ளாஸ்க்குன்னு போட்டிருந்தது. குட்டியாக நல்லா அழகாக இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு. வீடியோ இது ஃபோனில் மீஷோலேருந்து தான் ஆர்டர் போட்டிருந்தேன். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, லைட் பிங்க், அதாவது பேபி பிங்க் ஆர்டர் போட்டிருந்தா ஒயிட் கலர் வந்திருக்கு. அந்த நேம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே அலைஞ்சு பழசு மாதிரி இருக்குது. அவ்வளோதான். அப்புறம் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டால் எனக்கு பிடிக்கலங்க, அவ்வளோதான். ஏன்னா நான் பிங்க் கலர் போட்டேன், ஒயிட் கலர் வந்துருச்சு. யூஸ் பண்ணி பார்க்குறேன், ஓகே எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறேன் நான். இதில் மொத்தம் 4 கலர் இருக்கும். ஆனால் எனக்கு வந்தது ஒயிட் கலர் வந்தது. இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா 150க்குள்ளே அந்த மாதிரி தான் வந்தது. நான் எந்த டாபிக் விட்டேன், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது இந்த மாதிரி யோசிச்சு போனேங்க. எனக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக தாங்க இருந்தது. இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது. இப்போ வீடை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம், இங்கே இருக்க பொருளை எடுத்து அப்படி நவுத்தி வைக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட முடியாது. இதையே இங்கே பண்ணுற, அதையே அங்கே பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம் எனக்கு வந்துச்சு. இப்போ கல்யாணம் ஆகி 6வது வருஷம் வரப்போகுது. மே 17 வந்தால் 6வது வருஷம் எனக்கு. இந்தமாரி நிறைய விஷயங்கள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி என்ன லைஃப்பில் நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரி, அப்புறம் ஸ்கூல் லீவ் விட்டு பசங்க வீட்டில் வச்சுருக்கீங்களா, அவங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஏன்னா எனக்கு வீட்டில் இருக்கிற பசங்களை வச்சுக்கிட்டு கஷ்டமாக இல்லை. டைம் எனக்கு கரெக்டாக செட் ஆகலை. ஸ்கூல் இருக்கிறப்போ டைம் அந்தந்த டைமுக்கு அந்த வேலை முடிஞ்சிடும். லஞ்ச் முடிச்சிடுவேன், டிஃபன் முடிச்சு சாப்பிட்டே முடிச்சிடுவேன். பசங்க வீட்டில் இருக்கப்போ எல்லாமே லேட்டாக ஆகிற மாதிரி எனக்கும் ஃபீல் ஆகுது. மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ நான் நேற்றே போட வேண்டியதுங்க. பாப்பா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே நைட்டுக்கு போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் தூங்கினதுக்கப்புறம் தான் அவள் கண்ணவே மூடுவேன்னு நான் சொல்கிறா. நான் கண்ணை மூடி படுத்தேன்னா சரி சும்மா ஆக்டிங் பண்ணி அவன் படுக்கலான்னு பார்த்தா நான் கண்ணை மூடினாலே தூங்கிடுறேன். அப்புறம் ஏஞ்சி பார்த்தா காலையில் போடலாம் பார்த்தா காலையில் ஏஞ்சி கடன் டிஃபன் செய்யறதுக்கு இப்படியே போயிடுச்சு. சரி, இப்படியே இன்றைக்கி டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி எப்படியோ வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து வீடியோ போட்டுடணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். இது டேபிள் பார்த்திங்கன்னா ஒரே இதுவாக குப்பையாக இருந்துச்சு, அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இது கப் செட் இருக்கிற தர்மாக்கோல். இதில் நான் மருந்து அதெல்லாம் போட்டு வச்சுருப்பேன் நான். அது வேறு கப் செட்டு பாக்ஸ் இருந்துச்சு, அதில் மாற்றிட்டுருக்கேன். இது ரொம்ப உடஞ்சி பசங்க போட்டு இழுத்து உடச்சி நாஸ்தி பண்ணிட்டாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு வீடு தொடச்சிட்டு துணியெல்லாம் மடித்து வைக்கலான்ட்டு இருந்தேன். நான் இப்போ பெருக்கிட்டு இருக்கிறது பெட்ரூமுங்க. ஃபுல்லாக ஹால்லையும் பெருக்கி ஹாலில் காலையிலே முடிச்சிட்டேன் நான். அதனால் காலையில் பசங்க தூங்கிட்டே இருந்தாங்க பாருங்க, அப்பயே முடிச்சிட்டேன். இப்போ பெட்ரூமில் மட்டும் முடிக்காமல் அப்படியே வச்சுருந்தேன். அதையும்
பெருக்கிட்டு மாப் போட்டுட்டு காலையில் குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் சாமி கும்பிடல இன்றைக்கி. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா ஈவினிங்காக ஒரு 3 மணிக்கே நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன், அண்ணன் வீட்டுக்கு கிளம்பிட்டு நானே என் தங்கச்சி எங்கள் அண்ணி எல்லாருமே போயிட்டு அதான் சந்தைக்கு போனோம். அதனால் கும்பிட முடியல. சாட்டர்டே காலையில் தான் எழுந்துச்சி குளிச்சுட்டு சாமி கும்பிட முடிஞ்சுது. அவ்வளோ ஏதோ பண்ணிகிட்ருக்கா. அம்மா கொடுங்க. மற்ற நேரத்தில் சொன்னால் அவள் எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. இங்கே இருக்க கிளாஸ் எடுத்து சிங்கில் போட சொன்னால் கூட போட மாட்டாள். இப்போ வந்து எதனா இன்ட்ரெஸ்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நான் க்ளீன் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு சொல்லிகிட்ருப்பா. உங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் என்ன பண்ணுறாங்க சொல்லுங்கள் இந்த சம்மருக்கு? இந்த ஃப்ரிட்ஜை 100 வாட்டி திறக்கிறாங்கங்க. இந்த ஃப்ரிட்ஜில் அப்படி என்ன தான் இருக்குன்னு தெரியாது. அதை திறந்து பார்க்குறாங்க. அதே தவிர அந்த ஃப்ரிட்ஜு டோரே உடஞ்சிரும் போல இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா என் ஃப்ரிட்ஜு வந்து எப்படி இருக்குன்னா பார்த்திங்கன்னா டோர் வந்து டபுள் டோரு. அதை விட்டு நாங்கள் லாக் பண்ணோங்க. 2மே ஒன்றா லாக் ஆகிடுச்சி. ஆனால் திறக்க முடியும். லாக் 2 கீழ் டோரும் மேல் டோரும் லாக் ஆகிடுச்சி. லாக் உடஞ்சிருக்கு. அதை மாற்றணும். ஃப்ரிட்ஜு மாற்றணுங்க. நாங்கள் மாற்றும் போது கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுறவங்களுக்கு. ஷார்ட் வீடியோ பார்க்குறீங்க, ஃபுல் வீடியோ வந்து பார்க்க மாட்டேங்க. கொஞ்சம் பார்த்து எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிங்க. கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு. எவ்வளோ கஷ்டங்கள் பார்த்துருக்கேன், நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். நீங்கள் கமெண்ட் பண்ணி பார்க்குறவங்க வந்து பார்க்குறீங்க, பட் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, ஓகே. இதெல்லாம் முடிச்சுட்டு மாவு போட்டுட்ருக்கேன் வீட்டில். நான் அவள் பாருங்க என்னென்ன பண்ணிட்டுருக்கேன் வந்துட்டு. இந்த சம்மர் உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கிச்சன் பக்கம் போகிறதுக்கே சமைக்கவே முடியல. ரொம்ப ஸ்வெட் ஆகுது. மதியானத்துக்கு தேவையானது காலையிலே சமைச்சிடணும். காலைக்கு மதியானத்துக்கு நைட்டுக்கு தேவையானதும் சமைச்சிட்டா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அது என்ன சமைக்கிறது யோசிச்சு பாதி டைம் எனக்கு போயிடும் எனக்கு. இந்த சம்மரில் நீங்கள் என்னென்ன வாங்கி சாப்பிட்டீங்க கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. நான் வீடியோக்கு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கப்பயே பாப்பா வந்து சும்மா ஒரு 40 வாட்டி கூப்பிட்ருப்பா அம்மா அம்மா அம்மான்னுட்டு. கீழே சும்மா லைட்டாக இடிச்சுக்கிட்டா கூட அதை கூட்டிகிட்டு அப்படி வந்து காமிச்சு அதுக்கு எதனா போடணும். அதாவது என்ன பண்ணால் ரூபதி வைக்கணும். அதுக்கு அது வந்து இப்படி பழக்கப்படுத்திடுறாங்க. அந்த பெரியவங்க அவங்க பாட்டி பழக்கப்படுத்திட்டாங்க. இந்த மாதிரி எங்கே எது விழுந்தாலும் ரூபதி வைக்கிறோம் சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் யாராச்சும் இந்தமாரி குழந்தைக்கு அவங்க பாட்டி தாத்தா பழக்கப்படுத்தின எதனா பழக்கம் இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்கள். இந்த சம்மருக்கு வந்து என்ன பண்ணுறீங்க, ஐஸ்கிரீம் அதெல்லாம் சாப்பிட்றத விட்டுட்டு இந்த மோர் குடிங்க. இந்த கருவேப்பிலை அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த மோர் குடிக்கும் போது அதில் ஒரு ஸ்பூன் போட்டு குடிச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்பவே. அப்புறம் அந்த லுங்கு இல்லைன்னா இளநீர் வாங்கி எதனா ஒன்று வாங்கி அரைச்சி நீங்கள் மிக்ஸில் போட்டு அரைச்சிட்டு மோரில் கலந்து குடிங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இந்த சம்மருக்கு வெளியில் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வெளியில் எங்கேயுமே கூட்டிகிட்டு போக முடியல. இங்கே சும்மா பக்கத்தில் இருக்க பார்க்கு அந்த மாதிரி தான் போயிட்டு வந்துட்டுருக்கோம். ஈவினிங்கில் மட்டும்தான் அதுவும் போக முடியும். பகலில் சுத்தமாக போக முடியல. போயிட்டு கூட்டிகிட்டு வந்தாலே பசங்க ரொம்ப டயர்டாகிடுறாங்க. அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் எனக்கு என் லைஃப்பில் நடந்த விஷயந்தான். கல்யாணம் ஆகி போன புதுசில் வந்து வீட்டில் எதனா ஒரு பிரச்சனை நடக்குங்க. அப்படி பிரச்சனை நடந்த உடனே ஹஸ்பண்ட் உங்கள் பக்கம் பேசினாங்களா இல்லை அவங்க ஃபேமிலி பக்கம் பேசினாங்களா கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஏன்னா எனக்கு வந்து என் பக்கம் பேசலை, அவங்க அப்பா அம்மா பக்கம் தான் பேசினாங்க. அப்போ நான் கன்சீவ் ஆகிட்டேன். நம்ம பக்கம் பேசலைன்னா கூட பரவாயில்லைங்க. அவங்க பேசுனது இல்லைன்னு அவங்க பேசுனத விஷயத்த வந்து நியாயப்படுத்தி பேசுகிறாங்க. அது ரொம்ப கஷ்டமான ஒரு வழி. அதெல்லாம் தாண்டி தான் நான் வந்திருக்கேன். நீங்களும் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. பார்க்குறவங்க நிறைய இந்த வீடியோ எத்தனை பேருக்கு போய் சேருன்னு தெரியாது எனக்கு தெரிஞ்சவங்க கூட எங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்கள் சொந்தக்காரங்க யார் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி யார் வேணாலும் பார்க்கலாம் இந்த வீடியோ. யாரையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி நான் பேசலை. எனக்கு நடந்த விஷயம் மட்டும்தான் நான் சொல்கிறேன். நான் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த துணி மடித்து எடுத்து வச்சுட்டு அடுத்தது சாப்பாடு வடிக்கலான்ட்டு போனேன். அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு வேலையை தொட்டால் அந்த வேலை நைட்டு வரையும் எதனா ஒரு வேலை வந்துக்கிட்டே ரிட்டன் அடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்கே தவிர அந்த வேலை முடியவே மாட்டேதுங்க. இப்போ கிளீனிக்குன்னு எதனா ஒரு வேலை க்ளீன் பண்ணேன்னா அதுலேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து மிக்ஸி துடைக்கணும், மிக்ஸிலேருந்து கிரைண்டர் துடைக்கணும், கிரைண்டர்லேருந்து கிச்சன் டாப் துடைக்கணும், எல்லாமே துடைச்சி வீடு பெருக்கணும், அதுலேருந்து வீடு பெருக்கி டஸ்ட்டெல்லாம் இருந்தால் அது மாப்போன்னு ஆக மொத்தம் அவ்வளோ வேலை செய்கிறவங்க நம்ம. உண்மையாக இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் இப்போ தான் எனக்கு புரியுது. வீட்டில் வந்து நான் வந்து என்னை ரொம்ப படிக்க வைக்கல. வீட்டில் 10th வரையும் தான் படித்தேன். வீட்டில் ஒர்க்கும் அனுப்பலை, வேலைக்கும் அனுப்பலை. அப்பா அம்மா கிடையாது எனக்கு, பெருமை தான் வளர்த்தாங்க. வேலைக்கு அனுப்பாமல் வீட்டிலே தான் வச்சுருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா வீட்டில் எந்த வேலையுமே இருக்காது. டிவி பார்ப்பேன், சும்மா 1-2 வேலை செய்வேன், டிவி பார்ப்பேன், அப்படியே லைஃப் ஓடிட்டு இருந்தது. ஆனால் கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் அப்பப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துங்க, நீங்களும் சொல்லுங்கள் கண்டிப்பாக.
நான் ஃப்ரீயாக தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்கிற நாளே எனக்கு இல்லைங்க. அந்த அளவுக்கு வேலை எப்பவுமே எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. எதனா இப்போ கூட நான் வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா? இப்போ கூட எதனா ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே எடிட் பண்ணி முடிச்சிடுவேங்க. எடிட் பண்ணுறது கூட ஈஸியாக முடிச்சிடுவேன். ஆனால் அந்த வாய்ஸ் கொடுக்குறது வந்து எந்த சவுண்டுமே இல்லாமல், பசங்களுடைய டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், ஏன்னா நாங்கள் பேசுறது உங்களுக்கு தெளிவாக போய் கேட்கணும் இல்லைங்களா? பசங்க வந்து ஊன்னு கத்துனாங்கன்னா இன்னும் இப்படி உங்களுக்கும் புரியாது, நான் போடுறது வேஸ்ட் ஆகிடும், என் டைம் வேஸ்ட் ஆகிடும் இல்லைங்களா? ஸோ வீடியோ வந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு வீடியோவும். சாப்பாடு வடிச்சிட்டேன், குழம்பு எதுவுமே செய்யலைங்க. இந்த வெயிலுக்கு தயிர் வச்சுன்னு சாப்பிட்டுட்டு நான் விட்டுட்டேன். சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் தொட்டுன்னு சாப்பிட்டேன். வேறு எதுவுமே சமைக்கல. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.